ஓகே. ஸோ இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா பணவியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இங்கிலீஷ்ல வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பணவியல் பொருளாதாரம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு வந்து பிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நமக்கு இருக்கும். நிதி பொருளாதாரம், பணவியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம வந்து இப்போ இந்த பணவியல் பொருளாதாரம் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இன்ஃப்ளேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இது வந்து மில்டன் ஃப்ரெட்மேன் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருக்காரு. இன்ஃப்ளேஷன் இஸ் த டாக்ஸேஷன் வித்தவுட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ இது சொன்னது யாருன்னா மில்டன் ஃப்ரெட்மேன். ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்த்திருப்போம். என்ன எது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எந்த சிச்சுவேஷன்? பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு என்ன போடுது. ஓகே. பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட கேப்பபிலிட்டி இல்லையா? எஸ். அது என்ன ஆகும்? பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேவா? எஸ். ஓகே. அப்போ இதுல வந்து நமக்கு இதுதான் அந்த பணவீக்கம் அப்படிங்கிறது தான் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு. ஸோ அதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு வரி விதிப்பு மாதிரி தான் இல்லையா? அமௌண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஆனா நமக்கு வாங்கதான் முடியல. அப்ப அது சட்டப்பூர்வம் இல்லாம செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பணம் அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல மணி அப்படிங்கிறது என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த மணியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு பரிவர்த்தனை ஆகட்டும், மதிப்புகளோட இருப்பு வைத்தல், மதிப்பீட்டு அலகு, ஸோ இதை வந்து பகுப்பாய்வு செய்வதற்கான கட்டமைப்பு, ஸோ இது எல்லாமே நமக்கு மணி மூலமா தான் கிடைக்குது. அப்போ இந்த மணி அப்படிங்கிறது ஃபார் அனலைசிங் மணி அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நமக்கு செயல்படுது. இன்னொன்னு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ நமக்கு மதிப்பீட்டு அழகா இருக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஸோ பகுப்பாய்வு செய்வதற்கான கட்டமைப்பு. ஸோ இது எல்லாமே நமக்கு மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா தான் நடக்குது. அப்போ மேலும் இது பணத்தை நிர்வகிக்கும் நிறுவனங்களை உள்ளடக்கிய பண அமைப்பு முறையின் செயல் விளைவுகளையும் ஆராயுது. அப்போ நமக்கு இது வேற என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாமின் பண்ணி கொடுக்குது. ஒரு மானிட்டரி சிஸ்டம், அதே மாதிரி அந்த மானிட்டரி சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் மணி அண்ட் அசோசியேட்டட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பணம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மானிட்டரி பணவியல் பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு கீழே நமக்கு வருது. அப்ப பணம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பண்டங்கள் பணிகளை வாங்குவதற்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு பணம் வேணும் இல்லையா? ஸோ என்ன வாங்கணும் அப்படின்னாலும் நமக்கு பணம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டா இருக்குது. ஒரு பொருளை வாங்குறோம், இல்லைன்னா கடன் வாங்குறோம், கடனை வந்து திருப்பி செலுத்தணும் அப்படின்னாலும் நமக்கு பணம் அப்படிங்கிறது முக்கியம். அப்ப இந்த பணம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு இடையீட்டு கருவியா செயல்படுது. ஸோ இந்த இடையீட்டு கருவியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு இடையீட்டு கருவி, ஒரு மீடியம் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி செயல்படக்கூடியது எதுதான் அப்படின்னா இந்த பணம் தான். பணம் இல்லாம எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ எல்லாமே அது மூலமா தான் நமக்கு நடக்குது. அண்ட் பொது இடையீட்டு கருவி அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்படக்கூடியது. ஸோ இந்தியால மட்டும் இல்ல வேர்ல்டு லெவல்லுமே பணம் அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்குறோம். ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ருபீஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அமெரிக்காவா இருந்தா என்ன யூஸ் பண்றாங்க? டாலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த கரன்சி அப்படிங்கிறது மட்டும் வேரி ஆகும் இல்லையா? மற்ற மாதிரி அந்த இடையீட்டு கருவி அப்படிங்கிறது மணி அப்படிங்கிறது தான் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நமக்கு செயல்படுது. ஓகே. ஸோ அப்போ இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாராலையும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடனின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்ப காசோலை ஒரு செக் எடுத்துட்டோம் அப்படின்னா இல்லைன்னா மாற்று சீட்டுகள் முதலிய கடன் கருவிகள் அதற்காக பெருமளவுல பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. ஒரு செக் ஆகட்டும் இல்லைன்னா பில் மூலமா. ஓகேவா? ஸோ இது எது மூலமாவும் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மணி அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லாத்துக்கும் எதுதான் அடிப்படை அழகா இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த பணம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டமெண்டலா செயல்படுது. இப்ப இந்த மணி அப்படிங்கறத பத்தி பணத்தின் இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெபினிஷன். மணி அப்படிங்கிறது டெபினிஷன் சொல்லியிருப்பாங்க.
அப்ப இதுக்கு ஒரு 2 பேர் வந்து டெஃபினிஷன் சொன்னதை கொடுத்திருப்பாங்க நமக்கு. ஒருத்தர் வந்து வாக்கர், இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா க்ரௌதர். சோ இந்த வாக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மணி இஸ் வாட் மணி டஸ். சோ பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் வந்து சொல்லியிருக்காரு. இதுவே க்ரௌதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவ மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பரிமாற்று சாதனமாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் எதுவும் பணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் அது மதிப்பின் அளவையாகவும் மதிப்பின் நிலைக்கலனாகவும் இருக்குது அப்படிங்கிறத க்ரௌதர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ பணம் எது, மணி இஸ் வாட் மணி டஸ். பணம் வந்து எதை செய்தோ அதே பணம் அப்படின்ட்டு வாக்கர் சொல்லியிருக்காரு. அதே க்ரௌதர் வந்து அதுதான் வந்து ஒரு இடையீட்டு கருவி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா செயல்படக்கூடியது. ஸோ வேர்ல்ட் லெவல்ல எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌதர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. இப்ப எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம வந்து எது ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம்னா, பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது, பண்டமாற்று முறை அப்படிங்கிறத பண்ணோம். சோ பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன? சோ அதுல என்ன பண்ணாங்க? ஒரு பொருளுக்கு பதில் இன்னொரு பொருள் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது, அதுதான் இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு பணம் அப்படிங்கிறது எடுத்ததும் அந்த மணி அப்படிங்க நம்ம யூஸ் பண்ற அந்த பணம் அப்படின்னு வந்துருச்சானா கிடையாது. சோ ஸ்டார்டிங்ல எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப எங்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்குது, அப்ப எனக்கு வந்து இன்னொரு பொருள் தேவை அப்படின்னா, நான் வந்து இப்போ எங்கிட்ட உப்பு இருக்கு, உங்ககிட்ட அரிசி இருக்குன்னா நான் உப்பு கொடுத்து அதுக்கு பதிலா அரிசி அப்படிங்கிறத வாங்கிப்பேன். அப்ப இதே கான்செப்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு ஒரே பொருள் அப்படிங்கிறது இப்ப எல்லாட்டையுமே இருக்கு, எல்லாட்டையுமே எல்லாம் தேவைக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு. அப்ப அதை மாத்துறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி கொடுத்து வாங்குறது இல்லாம ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப அந்த டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சோ எகெயின் வந்து ஒரு விலங்கோட தோலையோ இல்லைன்னா ரோமம், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரம், ஆயுதம், சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க சோ அடுத்தது எதுக்கு மாறுறாங்க அப்படின்னா, ஒரு பணம் அப்படிங்கிறதுக்கு மாறுறாங்க. அதுக்கான ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா மணி அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரிதான் நமக்கு மணி அப்படிங்கிறது எவல்யூஷன் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? அப்ப பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுல இருந்து வருது அப்படின்னு பாருங்க. இதுக்கு ஒரு ஆரிஜின் கொடுத்திருக்காங்க. 6000 ஓகேவா பிசி, கிபி கிறிஸ்துவுக்கு பின். ஓகேவா? சோ பிசி வந்து 6000. சோ 6000ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா, மெசபடோமியா பழங்குடியினரால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. சோ மெசபடோமியா நாகரிகம் தான் நமக்கு வந்து இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான நாகரிகம் இல்லையா? சோ இப்ப அங்க இருந்த ட்ரைபல் மக்களால இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் பொனீஷியன்ஸ் கடல் கடந்து பல்வேறு நகரங்கள்ல இந்த முறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு. சோ பொனீஷியர்களாலையும் பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ மெசபடோமியன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஏரியால யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அப்புறமா வந்தவங்க என்ன பண்றாங்க, வேற இடத்துல ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, சோ எங்க கிட்ட இருக்கிறத உங்களுக்கு தரோம், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கடல் கடந்து அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது போகுது. பாபிலோனியர்கள் பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினர். சோ பாபிலோனியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா சோ இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்கு ஒரு அடித்தளம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. அப்ப மெசபடோமியன் பீரியட்லயே ஆரம்பிச்சது. அடுத்தது பொனீஷியன்ஸ் வந்து அதை வந்து எல்லா இடத்துக்கும் பரப்புறாங்க. பாபிலோனியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு பொருள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றாங்க. ஓகேவா? இந்த பொருளை வச்சுட்டு இன்னொரு பொருள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளுக்கு மாற்றா இன்னொரு பொருள் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணது இந்த பாபிலோனியன்ஸ் தான். அடுத்தது மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது உலோக திட்டம். அப்போ இந்த பண்டமாற்று முறை அப்படிங்கறது எடுத்தோம் அப்படின்னா, பணமுறைக்கு அப்புறமா புதிய பணமுறைகள் தோன்ற ஆரம்பித்திருக்கும். சோ அதுல முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலோக பணத்திட்டம். சோ மெட்டாலிக் அப்படிங்கறதா. அப்ப இதுல வந்து தங்கம், வெள்ளி, சோ ஏதாவது ஒரு உலோகம் பணத்தின் திட்ட மதிப்பினை நிர்ணயிக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. சோ ஏதோ ஒரு உலோகம் நமக்கு வந்து இப்போ பண்டத்துக்கு பதிலா பண்டம் அப்படிங்கிறது, ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருள் அப்படிங்கறத தாண்டி
இதுக்காக காமனா ஒன்ன வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப அது வந்து கொஞ்சம் வேல்யூவானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதுதான். ஒரு தங்கமா இருக்கலாம், இல்ல வெள்ளியா இருக்கலாம், ஏதாவது ஒரு மெட்டலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அண்ட் இந்த உலோக திட்டத்தின் கீழ் உலோக நாணயங்கள் அப்படிங்கிறது பணமா உருவாக்கப்படுது. சோ இந்த நாணயங்கள் முழு மதிப்பு பணமாக அல்லது முழு நிறையுடைய சட்ட பணமாக இருந்து வந்தது. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல முக மதிப்பு, உள்ளடக்க மதிப்பு, சோ எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா ஃபேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த இன்ட்ரின்சிக் மெட்டல் வேல்யூ. ஓகேவா? சோ அந்த மெட்டலோட வேல்யூ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம வந்து இப்போ வந்து 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் அந்த மெட்டலை கொடுத்தோம் அப்படின்னா காமனா அதுக்காக என்ன வேணா நம்ம திருப்பி ஏதோ ஒரு பொருளை வந்து திருப்பி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்துதான் நமக்கு எவால்வ் ஆகி இப்போ வந்து அந்த காயின் அப்படிங்கிறது 1 ரூபி காயின், 5 ரூபி காயின், 10 ரூபி காயின் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த பொன் திட்டம். சோ இது வந்து ஒரு பணத்தின் அலகு ஒரு குறிப்பிட்ட எடையிலான பொன் அளவினால் வரையறுக்கப்படுது. அப்போ ஒரு பண அலகின் வாங்குதிறன் அப்பொன் பணத்தின் எடை அளவுக்கு சமமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப இப்ப நமக்கு கோல்டு அப்படின்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லி இல்லையா? சோ நம்ம இப்ப வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியா பார்க்கக்கூடிய ஒரு மெட்டல் தான் கோல்டு அப்படிங்கிறது. அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா அந்த வெயிட்டை பொறுத்து, ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி என்னாச்சு, மெட்டாலிக்ல ஏதோ ஒரு உலோகத்தை கொடுக்குறோம், சோ கொடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிறோம். பட் இதுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோல்டோட வெயிட், சோ அந்த வெயிட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். சோ அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சில்வர் ஸ்டாண்டர்ட். சோ இந்த வெள்ளி திட்டம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பணத்தின் அலகு குறிப்பிட்ட அளவிலான வெள்ளி உலோகத்தின் மதிப்பிற்கு ஈடானதாக இருந்தது. சோ இதுல வந்து ஒரு நாட்டின் அரசு அதன் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வெள்ளியாக மாற்றிக்கொள்ளும் அனுமதியினை வழங்கி இருந்தது. ஓகேவா? சோ இதுல கோல்டு மாதிரி தான் இதோட வெயிட்டுக்கு ஈக்குவலா நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த பணம் அப்படிங்கிறத அந்த வெள்ளிக்கு இதா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா அவங்க கண்ட்ரியோட கரன்சி அப்படிங்கறத யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சில்வர் ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த கரன்சி அப்படிங்கிறது. சோ அடுத்தது கரன்சி ஸ்டாண்டர்ட். சோ இப்ப காகித பண திட்டம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில கருவூலமோ அல்லது மைய வங்கி ரெண்டுமோ வரையறையற்ற சட்டமுறை பணமாக காகித பணத்தினை புழக்கத்திற்கு வழங்கும் ஒரு பண முறையை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த கரன்சி, பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து அந்த கண்ட்ரியோட மைய வங்கி தான் ஒரு முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளும். சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது சென்ட்ரல் பேங்கா இருக்குது? ஆர்பிஐ இல்லையா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நமக்கு இருக்காங்க. அப்ப இந்த காகித பண முறையில பணத்துக்கு ஈடான மதிப்பினை உலோகமா மாற்ற முடியாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு மெட்டல் அப்படிங்கறத கொடுத்து சோ அந்த சில்வர் ஸ்டாண்டர்ட்ல நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து நமக்கு இப்ப வெள்ளியா மாத்தணும் அப்படின்னா நம்ம வெள்ளியா மாத்தி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்க என்ன அப்படின்னா இந்த கரன்சி சிஸ்டம் அப்படிங்கிறதுல இப்ப அந்த பணத்தை கொடுத்து நம்ம வந்து உலோகமா எல்லாம் மாத்த முடியாது. காகித பண மதிப்பு நிர்ணயம் பொன், வெள்ளி முதலான உலோக மதிப்புகளை சார்ந்து இருக்கிறது கிடையாது. சோ இது வந்து தனி. ஓகேவா? இந்த கரன்சி சிஸ்டம் அப்படிங்கிறதே தனி. அததான் வந்து நம்ம காகித பண திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு மாற்றா வந்து நம்ம இதை கொடுத்து திருப்பி மாத்திக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. இப்ப நமக்கு வேணும்னா அந்த காசை கொடுத்து கோல்டா வேணா வாங்கிக்கலாம், இல்ல சில்வரா வேணா வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ அதான் சொல்றாங்க. அப்போ இந்த விலைவாசி நிலைப்படுத்தும் நோக்கில் புழக்கத்தில் உள்ள பண அளவினை நாட்டின் உச்சநிலை அதிகார அமைப்பான மைய வங்கி கட்டுப்படுத்தும். சோ அதுதான் நம்ம ஆர்பிஐ தான் இதை பார்த்துப்பாங்க. அப்ப பண மதிப்பிற்கான அரசின் கட்டளையை தாங்கி வருவதால் காகித பண திட்டம் என்றும் கட்டளை பண திட்டம் என்றும் இது அழைக்கப்படுது. அப்ப இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இதுதான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது இல்லையா? சோ இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேனேஜ் கரன்சி ஸ்டாண்டர்ட். ஓகேவா? பேப்பர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேனேஜ் கரன்சி ஸ்டாண்டர்ட். மேனேஜ் கரன்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கட்டளை பணத்திட்டம், காகித பணத்திட்டம் அப்படின்னு நம்ம இத சொல்றோம். ஓகே, சோ இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த கரன்சிக்கு வந்து முன்னோடியா இருந்தது யாரு? யாரு வந்து ஒரு அடித்தளம் அமைச்சிருப்பா? ருப்பி. எஸ், ஷெர்ஷா இல்லையா? சோ ஷெர்ஷா தான் முன்னோடியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ருப்பி அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா யாரோட புக்கை பேஸ் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம்?
எஸ், அம்பேத்கரோட புக்கு இல்லையா? சோ என்ன புக்கு? ரூபாயின் பிரச்சனை ஒன்றே ரூபாய் 1923. எஸ், 1923ல வெளியிடப்பட்ட ரூபாயின் பிரச்சனை, இந்திய ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கறத பேஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ கரன்சி அப்படிங்கிறது இதுதான் மெயினா பார்த்தோம்னா ஷெர்ஷாவோட அந்த டைம் பீரியட்ல இருந்து வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் பிரிட்டிஷ்காரங்க அந்த கரன்சி அப்படிங்கறதே இது பண்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மணி. சோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு காகித பணம் எல்லாம் போயிட்டு பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிறது வந்துருச்சு. சோ பிளாஸ்டிக் மணி அப்படின்னா என்னன்னா நம்ம யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னெல்லாம் கார்டெல்லாம் யூஸ் பண்றோமோ எல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ரொக்க அட்டை, கடன் அட்டை, பற்று அட்டை, முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்ட அட்டை, வணிக நிறுவன அட்டை, ஸ்டோர் கார்டு, ஃபாரெக்ஸ் கார்டு, அந்நிய செலாவணி அட்டை, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு, சூட்டிகை அட்டை. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரீபெய்ட் கேஷ் கார்டு, அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஸ்டோர் கார்டு. ஸோ இது எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இதான் நெகிழி பணம், பிளாஸ்டிக் கரன்சி அப்படிங்கிறது. அடுத்தது கிரிப்டோ கரன்சி. ஸோ இப்போ எல்லாம் முன்னாடி போயிட்டு நமக்கு கிரிப்டோ கரன்சி வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? ஸோ கவர்மெண்டே வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு. அப்போ இது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? இது என்ன பண்றது அப்படின்னா மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல். ஸோ ஆர்பிஐ சார்ந்து இல்லாம அந்த மணியை வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு போடுறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சில. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் ஆகிய சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள். ஸோ இதைதான் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல பிட்காயின் போன்ற பரவலாக்கப்பட்ட பணம் தனிமனித சொத்துக்களை கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்தலுக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையை பயன்படுத்துது. ஸோ இதுல வந்து கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் எல்லாம் ஏமாத்து இதுவும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நிறைய இது எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஏமாத்து வேலைகள் எல்லாம் இதை பண்ணி இன்னுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இல்லாம நமக்கு வந்து இதை ஒழுங்குமுறைப்படுத்தி கொண்டு போறதுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கும் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து இப்போ யூஸ் பண்ற கிரிப்டோ கரன்சி வரைக்கும் இப்படிதான் எவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ பார்ட்டர் சிஸ்டம், அதுக்கப்புறம் மெட்டல் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து கரன்சி யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு எடுத்தோம்னா பணத்தின் முக்கியமான பணிகளை 4 நிலைகளா வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ முதல் நிலை, இரண்டாம் நிலை, அடுத்தது துணை பணிகள், இதர பணிகள். ஓகேவா? அப்ப இந்த வந்து பிரைமரி ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன், ஸோ அடுத்தது காண்டிஜென்ட் ஃபங்க்ஷன், ஃபைனலா வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ கேட்டகரைஸ் பண்றாங்க. இதுதான் இதோட பணிகள் அப்படின்ட்டு. அப்ப இதுல பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த இதுல குரூப் 1ல வந்து கேட்டிருப்பாங்க ஆப்ஷன்ல கொடுத்து. ஸோ மணியோட பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்து இதுல 1 மட்டும், 2 மட்டும், 3 அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அப்ப பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையீட்டு கருவி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா யூஸ் ஆகுது. ஸ்டோர் வேல்யூ, மதிப்பு நிலைக்கலன், அதுக்கப்புறம் மெஷர் ஆஃப் வேல்யூ, மதிப்பளவை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ், வருங்கால செலுத்தல்களுக்கு அடிப்படை. ஸோ இந்த 4 விஷயமாவும் நமக்கு பிரைமரி ஃபங்க்ஷனா இருக்கு ஒரு மணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா. ஸோ இடையீட்டு கருவி, மதிப்பு நிலைக்கலன், மதிப்பளவை, வருங்கால செலுத்தல்களுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இது வந்து என்ன அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு பரிமாற்ற கருவி. இது நமக்கு ஈஸியா தான் இருக்கும் கான்செப்ட் எல்லாமே. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பணத்தை வச்சுதான் நம்ம எல்லாமே வாங்குறோம் இல்லையா? சோ அப்போ பணத்தோட ஒரு அடிப்படை பணி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பரிமாற்ற கருவியா இருக்கு, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த பணத்தை நமக்கு என்ன வேணும்னாலும் பணத்தை கொடுத்து நம்ம வந்து வாங்க முடியும். ஓகேவா? சோ இது அனைத்து பரிவர்த்தனைகளையும் தவறாது இடம்பெறுகிறது. அப்ப பணத்தை கொடுத்தா நமக்கு என்ன வேணா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக அடுத்த டயலாக் எல்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? பணத்தை கொடுத்தா எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அன்பு ஒன்றுதான் அனாதை அப்படின்னு டயலாக் எல்லாம் அடுத்தது பேசக்கூடாது. நமக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. அப்ப இது அனைத்து பரிவர்த்தனையிலையும் தவறாது இடம்பெறுது. அப்ப பணத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிவர்த்தனைய 2 பகுதியா நமக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மற்றொருவருக்கு பொருட்களை வழங்கும் போது பணம் வந்து பெறப்படுது. ஓகேவா? சோ ஒருத்தருக்கு நம்ம ஒரு கொடுக்குறோம், இப்ப ஏதாவது விற்கிறோம் அப்படின்னா
அதை வித்து நம்ம பணத்தை வாங்குறோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிட்ட இருக்கிற காசு கொடுத்து நம்ம வந்து பொருளை வாங்கிப்போம். சோ இந்த மாதிரி ஒரு மீடியமா தான் வந்து இந்த பணம் அப்படிங்கறத நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பணம் அப்படிங்கிறது ஒரு மதிப்பின் அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. மணி ஆஸ் அ மெஷர் ஆஃப் வேல்யூ. அப்ப பொருட்கள் மற்றும் பணிகளை மதிப்பளவை செய்வது பணத்தின் இரண்டாவது முக்கிய பணி. இப்போ நம்ம பொருட்கள் பணிகளோட மதிப்பை பண அலகில் விலைகளா வெளிப்படுத்துறாங்க. இப்ப ஏதாவது ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா நம்ம அதோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து பணத்துலதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப வந்து ஒரு பென் வாங்குறோம் இல்ல நோட்டு வாங்குறோம் அப்படின்னா ஒரு 60 ரூபா இல்லைன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பை வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இதை வந்து நம்ம கொடுத்து நமக்கு தேவையானதை வாங்கிக்க முடியும். சோ அப்ப இது ஒரு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது அளவுகோலா நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்டிவ் மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதனால் சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பொருட்களுக்கான பரிவர்த்தனை விகிதங்களை எளிதா தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல இது ரெண்டும் நமக்கு இருக்குது. ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா யூஸ் ஆகுது அண்ட் மெஷர் வேல்யூ மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன? பணம் ஒரு மதிப்பின் நிலைக்கலன், மணி அஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பண்டங்களை சேமிப்பா வைத்திருந்தாலும் அது வந்து நிலைத்திருக்காது இல்லையா? ஆனா இப்போ வந்து ஒரு உப்பு, இப்ப ஸ்டார்டிங்ல வந்து உப்பு அரிசி சோ இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப இத வந்து கிரிப்டோ பிட்காயின் டிஃபரன்ஸ் ஆஃப், ஓகே நான் சொல்றேன், அதை கடைசியில சொல்றேன். ஓகேவா? கடைசியில ஞாபகப்படுத்துங்க. ஓகே. சோ அப்போ பணம் அப்படிங்கிறது நமக்கு பண்டங்களை சேமித்து வைத்திருந்தா அது நிலைக்காது. இப்ப வந்து ஒரு அரிசி இருக்குது இல்ல உப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரொம்ப நாளைக்கு அதை சேமிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது இல்லையா? ஒரு சர்டைன் பீரியடுக்கு நம்ம சேமிச்சு வைக்கலாம். ஆனா இந்த பணம் அப்படிங்கிறத நமக்கு டிமானிட்டைசேஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அது பண்ணாதான் பிரச்சனை. அப்ப நமக்கு டிமானிட்டைசேஷன் எப்ப பண்ணாங்க? 2016 நவம்பர் 9 நவம்பர் 8. ஓகேவா? நவம்பர் 8 2016. சோ நவம்பர் 8 அப்படிங்கிறது நமக்கு என்ன டே தமிழ்நாட்டுல? லெக்சிகோகிராஃபி இல்லையா? சோ அகராதியல் நாள். யாரோட பர்த்டே? வீரமாமுனிவர். எஸ், வீரமாமுனியோட பர்த்டே. ஓகே. சோ அந்த நவம்பர் 8 2016ல நமக்கு டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது பண்ணிருப்பாங்க. சோ அதுல வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு ரூபாய் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுல இருந்து எவ்வளவு ரூபாய் கட் பண்ணாங்க? 1000 rupees கட். எஸ், 1000 rupees வந்து தூக்கிட்டாங்க இல்லையா? சோ இப்ப வந்து 1000 இருக்காது. அண்ட் இப்ப 2000மே நமக்கு செப்டம்பர் 2020யோட வந்து எல்லாம் 2022க்கு அப்புறமா எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. சோ இப்ப எல்லாமே வந்து 500 அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்குது. ஓகே. சோ அப்போ இந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து சேமிச்சு வைக்கிறதுல சிக்கல்கள் எல்லாம் இருக்காது. ஓகேவா? அப்ப பணம் அப்படிங்கிறது நமக்கு நீர்மை தன்மையை கொண்டு இருக்கு. எப்ப வேண்டுமானாலும் அதை வச்சு ஒரு லிக்யூடா நமக்கு இருக்குது. ஓகேவா? சோ அதை கையில இருந்துச்சு அப்படின்னா எப்ப வேணும்னாலும் நமக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். ஒரு லேண்ட் வேணுமா, இல்லைன்னா ஒரு மெஷின் வேணுமா, இல்லைன்னா வேற ஏதாவது தேவைப்படுதா, சோ எப்படி வேணாலும் நம்ம அதை மாத்திக்க முடியும். அப்ப அந்த சொத்துக்களை திருப்பி நம்ம பணமா மாத்திக்கலாம். இப்ப வந்து நம்ம இன்னைக்கு காசு கொடுத்து ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த சொத்தை வித்துட்டு நம்ம திருப்பி வந்து காசா ரிட்டர்ன் வாங்கிக்க முடியும். சோ அதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா திருப்பி வந்து அதை வித்து நமக்கு கேஷ் தேவைப்படுறப்ப திருப்பி எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரியும் நம்ம வாங்கிக்க முடியும். அதனால ஒரு சிறந்த மதிப்பின் நிலைக்கலனா இது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே சமயம் பணத்தின் மதிப்பு ஓரளவுக்கு நிலைத்தன்மை கொண்டதாக இருந்தால் தான் இவ்வகையில் தனது பணியை சிறப்பாக செய்ய முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பணம் வருங்கால செலுத்தல்களுக்கான ஒரு அடிப்படை. சோ மணி ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இதுல என்ன அப்படின்னா நமக்கு பண்டமாற்று முறையில கடன் வாங்குவதிலும் திருப்பி செலுத்துறதுலயும் சிக்கல் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ கடனுக்காக ஒரு பொருளை வாங்குறோம். இப்ப அந்த டைம்ல இப்ப உப்பு கொடுத்து அரிசி வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து கடனுக்காக வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து எவ்வளவு அளவு இல்ல எவ்வளவு காசுக்கு வாங்குறோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது இல்லையா? ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா. அப்ப அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கடன் இப்போ ஒரு 100 ரூபா வாங்குறோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதும் அந்த 100 ரூபா தான்.
இல்லையா? சோ அந்த மாதிரி நமக்கு ஈஸியா மெஷர் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு ஈஸி மெஷர்மெண்டா இருக்கு, ஈஸியான ஒரு இடையீட்டு கருவியா செயல்படுது அப்படிங்கிறது தான். சோ அடுத்தது பணம் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவியா யூஸ் ஆகுது. சோ மணி ஆஸ் அ மீன் ஆஃப் டிரான்ஸ்பரிங் பர்ச்சேசிங் பவர். சோ பொருளாதார வளர்ச்சியை ஒட்டி பரிமாற்றம் விரிவடைந்து செல்லுது. தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு இடையிலும் எல்லை கடந்தும் பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு நடக்குது. இதனால ஒரு இடத்துல இருந்து வாங்குதிறன் மற்றொரு இடத்துக்கு மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்போ பணம் அப்படிங்கிறது இந்த விஷயத்த நமக்கு ஈஸியா பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அந்த வாங்கும் திறன் அப்படிங்கிறது வேரி ஆகும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகுது. ஆனா இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம எந்த இடத்துல வேணா போயிட்டு அந்த பணத்தை கொடுத்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், அதுல எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிறது தான். அடுத்தது காண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சோ துணை பணிகள். இதுல பேசிஸ் ஆஃப் தி கிரெடிட் சிஸ்டம், கடனுக்கான அடிப்படை. அப்ப கடன் முறைக்கு அடிப்படையா எதுதான் இருக்குன்னா அந்த பணம் தான் இருக்குது. சோ இப்போ ஒரு ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ணுவோம், பணத்தை கொடுத்துதான் ட்ரேடிங் பண்ணுவோம். பணத்தை கொடுத்து நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க பாருங்க. இப்போ பேங்க்ல வந்து டெபாசிட் வச்சிருக்கிற ஒருத்தங்க அவங்களோட அக்கௌண்ட்ல போதிய அளவு ரொக்க பண இருப்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் காசோலையை பயன்படுத்துவாங்க. சோ செக் வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் இருக்கணும், ஓகேவா? சோ அப்படி இல்லைன்னா செக் வந்து பவுன்ஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ அதை பொறுத்து அவங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து தான் செக் வந்து ஒர்க் ஆகும். அப்ப வணிக வங்கிகள் வாடிக்கையாளர் கணக்குகளில் உள்ள ரொக்க இருப்பின் அளவை பொறுத்தே கடன்களை உருவாக்குகிறது. அப்போ இப்ப நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம வந்து கடன் வாங்க முடியும் இல்லையா? சோ அதை வச்சுதான் அந்த சிபில் ஸ்கோரு, சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன தருவாங்க, லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ நம்ம வந்து நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் கேட்டுக்கலாம், லோன் கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு ஆனாலும் கேட்க முடியும். ஆனா நம்ம எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வச்சிருக்கோம், நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறோமா, சோ அந்த கடனை கரெக்டா பே பண்ணியிருந்தாதான் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப சிபில் ஸ்கோரை பொறுத்து அதனாலதான் நமக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ கடனை ஒழுங்கா கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இஎம்ஐ எல்லாம் கரெக்டா அடைச்சிட்டு இருந்தோம்னா சிபில் ஸ்கோர் ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கும். அப்ப சிபில் ஸ்கோர் ஏறும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமான அமௌண்ட் அப்படிங்கிறது கடனா கொடுப்பாங்க. இல்ல நம்ம அமௌண்ட் கரெக்டா பே பண்ணல அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கும். சோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லோன் கொடுக்கறதுலயும் சிக்கல்கள் வரும், ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்றது, நம்ம ஆல்ரெடி பே பண்ண லோனு, சோ எல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு கடன் அப்படிங்கிறது அதை பொறுத்து நமக்கு கொடுக்குறாங்க. சோ அப்ப ரொக்க பணமே கடனுக்கான அடிப்படையா அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மணி ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். பணம் நாட்டு வருமான பங்கீட்டுக்கு உதவுது. சோ இப்ப பண்டமாற்று முறையில நாட்டு வருமான பங்கீடு அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயமா இருக்குது. ஆனா பணம் அப்படிங்கிற கருவி, ஒரு பணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வாரம், கூலி, வட்டி, லாபம், சோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்க்காக வருமானத்தை, அதாவது ஒரு நாட்டு வருமானத்தை எளிதா பகிர்ந்தளிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப பண்டமாற்று முறை எப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இப்போ நம்ம கிட்ட ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ அரிசி, கோதுமை, உப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்திருப்போம். அப்ப இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா அவங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பணம் அவங்க வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்டா கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இறுதிநிலை பயன்பாடுகளையும் இறுதிநிலை உற்பத்தி திறன்களையும் சமன் செய்திட பணம் பயன்படுது. So money helps to equalize marginal utilities and marginal productivities அப்படிங்கிறது. அப்போ நுகர்வோர், சோ கன்சியூமர் இருக்கும் இல்லையா, சோ நம்ம அவங்களோட மொத்த பயன்பாட்டை உச்சநிலைப்படுத்தும் நோக்கில்தான் இந்த நுகரும் பல்வேறு பண்டங்களின் இறுதி நிலை பயன்பாடுகளை பணத்தின் துணையுடன் சமன்படுத்த வேண்டியதா இருக்குது. அப்போ கன்சியூமர்ஸ்க்கு நமக்கு வந்து என்ன வேணும்னாலும், சோ எவ்வளோ அது காஸ்ட்லியா இருந்தாலுமே அந்த அமௌண்ட் நம்ம வந்து கொடுத்தாதான் நமக்கு அதுவும் அந்த பொருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பொருட்களோட விலை அப்படிங்கிறது பணத்தில் உள்ள நிலையில் இறுதி நிலை பயன்பாடுகள் பணத்தின் அலகுகளில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவற்றை ஒப்பிட்டு பயன்பாட்டினை உச்சநிலைப்படுத்த முடியும். அதே போல உற்பத்தியாளர் தனது லாபத்தினை உச்சநிலைப்படுத்த பல்வேறு காரணிகளின் இறுதி நிலை உற்பத்தி திறனை பண அளவுகளில் ஒப்பிட வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கன்சியூமரா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசர், மேனுஃபேக்சரிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சோ யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சுதான்
அதுக்கேத்த அளவுல தான் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ கன்சியூம் பண்றதாகட்டும் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் பண்றதாகட்டும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துது. ஸோ மணி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மூலதனம் அப்படிங்கிறது நிறைய வடிவங்கள்ல காணப்படுது. இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் பணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஒரு நீர்மை தன்மை கொண்டது, லிக்யூட் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப நமக்கு என்ன தேவையோ அதை வந்து எப்ப வேணும்னாலும் இந்த பணத்தை கொடுத்து எளிமையா வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பணத்தை கொடுத்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம போடலாம். ஓகேவா, அதை போட்டு ஒரு மூலதனமா மாற்ற முடியும். அதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா எல்லாமே பண்ணிக்க முடியும். அப்போ உற்பத்தியில் குறைந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் கொண்ட ஒரு மூலதனத்தை மாற்றி அந்த இடத்தில் அதிக இறுதிநிலை உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு மூலதனமா அதை மாத்தணும் அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான். ஓகேவா, ஸோ அதை பொறுத்து நம்ம அதை இன்னும் வேல்யூ ஆக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வேற என்னென்ன ஒர்க் இது பண்ணுது அப்படின்னா வேற என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க பணம் உதவுகிறது. ஸோ இப்போ வந்து மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. அப்போ பணம் வந்து ஒரு பொது ஏற்பு தன்மை கொண்ட ஒரு சாதனமா இருக்குது. காமனா எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மணி அப்படிங்கிறது. அப்ப இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நிறுவனங்கள் தங்களின் செலுத்தல்களை மேற்கொள்ள எப்பொழுதும் குறிப்பிட்ட அளவு ரொக்க பணத்தை தயார் நிலையில வைத்திருக்கும். ஸோ இப்ப வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க கேஷா ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத எல்லாருமே வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு நிறுவனம் இல்ல ஒரு ஃபேக்டரி ஆகட்டும் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆகட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த லிக்யூட் கேஷ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதே போல வங்கிகள் ஆகட்டும் இல்லைன்னா காப்பீட்டு நிறுவனங்கள், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ், ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட லிக்யூடா இந்த அமௌண்ட் மணி அப்படிங்கிறத தயார் நிலையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பணம் பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கு திறனை குறைக்கிறது. ஸோ மணி ரெப்ரசன்ட்ஸ் ஜெனரலைஸ் பர்ச்சேசிங் பவர். ஓகேவா, ஸோ அப்ப பணம் அப்படிங்கிறது வாங்கு திறன் கொண்ட சாதனத்தை கொண்டு எதை வாங்குவதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஸோ இந்த பணத்தை வச்சு நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு தான் அதை பயன்படுத்தணும்னு கிடையாது. நமக்கு என்ன தேவையோ என்ன தேவைப்பட்டாலும் அதை இந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பணம் மூலதனத்திற்கு நீர்மை தன்மையை தருது. ஓகேவா, ஸோ மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பணம் அப்படிங்கிறது ஒரு நீர்மை தன்மை கொண்ட ஒரு மூலதனம். ஸோ திருப்பி அதை தான் பாக்குறோம், லிக்யூட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஸோ லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பணம் அப்படிங்கிறது. அப்ப இதன் துணையுடன் அனைத்து இடுபொருட்களையும் வாங்குவதன் மூலம் எந்த ஒரு செய்பொருளையும் உற்பத்தி செய்ய இயலும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன ஒரு ரா மெட்டீரியல் வேணாலும் வாங்கிக்கலாம். அதை வச்சு நமக்கு என்ன மேனுஃபேக்சர் பண்ணணுமோ என்ன மேக் பண்ணணுமோ அதை மேக் பண்ண முடியும். ஸோ அதை வந்து வித்து நமக்கு திருப்பி காசு ஆயிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க, மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம், அப்ப இதுதான் வந்து நமக்கு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சப்ளை ஆஃப் மணி. ஸோ பண அழிப்பு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் உள்ள மொத்த பண அளவே பண அழிப்பு அப்படின்னு சொல்றாங்க. மணி சப்ளை மீன்ஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி இன் அன் எக்கனாமி. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாட்டில் புழக்கத்தில் உள்ள பண அளவை குறிப்பதே பண அழிப்பு. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் வந்து புழக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம வந்து அதை பொறுத்து நம்ம கிட்ட இருக்கிறது கொடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிப்போம். ஸோ அந்த இதுதான் சப்ளை, மணி சப்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பொறுத்துதான் என்ன இருக்கும், வட்டி விகிதம் இருக்கும், விலைவாசி. ஸோ இதெல்லாம் நிர்ணயிக்கிறதுல இந்த பண அழிப்பு அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுது. ஸோ அந்த மணி வந்து எவ்வளவு சப்ளை ஆயிட்டு இருக்குதோ அதை பொறுத்துதான் என்னெல்லாம் கால்குலேட் பண்றாங்க. நமக்கு வட்டி விகிதம், ஸோ இன்ட்ரெஸ்ட் போடுறதாகட்டும் இல்லைன்னா விலைவாசி ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அதனாலதான் அந்த இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மணி சப்ளையை பொறுத்து தான் இருக்கும், எந்த மாதிரி மணி சர்க்குலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. அப்ப குறிப்பிட்ட காலத்தில் பண அழிப்பு நிலை கருத்தாகவும் ஒரு கால இடைவெளியில் தடையிலா ஓட்ட கருத்தாகவும் உள்ளது. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம் இந்த ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ அதேதான் அந்த
ஒரு சர்டைன் டைம் பீரியட்ல வந்து அந்த மணி சப்ளை அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒரு ஸ்டாக் மாதிரி நமக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு சர்டைன் பீரியட்ல வந்து அது வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இம்போர்ட் பண்றதாகட்டும், எக்ஸ்போர்ட் பண்றதாகட்டும், இல்லைன்னா ஒன்னு கொடுத்து இன்னொன்னு வாங்குறதாகட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் உருவாக்கி வைக்கிறது, ஓகேவா. ஸோ அது பேஸா ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டாக் மாதிரியும் இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ மீனிங் ஆஃப் மணி சப்ளை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பண அளிப்பின் பொருள். ஸோ இந்தியாவில் காகித பணங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியாலும் நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையாலும் வெளியிடப்படுகிறது. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ கரன்சி அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா யாரு ரிலீஸ் பண்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மத்திய அந்த நாணயங்கள் காயின்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா நமக்கு மத்திய அரசின் நிதித்துறை, ஓகேவா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து இதை வெளியிடுறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து காகித பணங்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அச்சிடுறாங்க, எந்தெந்த ஏரியால 9th புக்ல கொடுத்திருப்பாங்க. மைசூர், நாசிக், மத்திய பிரதேஷ், அப்புறம் கர்நாடகாவா. ஓகே, ஸோ 1925ல எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்டா நாசிக், ஓகேவா, மகாராஷ்டிரால நாசிக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1974ல எங்க 1974 மத்திய பிரதேஷ்ல அந்த ஏரியா நேம் என்ன, தேவாஸ். மத்திய பிரதேஷ்னா பண்ணாவா, தேவாஸ், ஓகேவா. தேவாஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது 1990ல தான் 2 பிளேஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. எங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க 1990ல மைசூரும் இன்னொரு பிளேஸ் கர்நாடகா, ஓகேவா. கர்நாடகால இருக்கிற மைசூர், இன்னொன்னு பெங்கால்ல இருக்கக்கூடிய சல்பானி, ஓகேவா. ஸோ இந்த பிளேசஸ்ல நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காயின். ஸோ அப்போ 4 எது, மகாராஷ்டிரால நாசிக்கு, மத்திய பிரதேஷ்ல தேவாஸ், அதுக்கப்புறம் 1990ல கர்நாடகால இருக்க மைசூர்லயும், மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சல்பானிலையும் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காயின். ஸோ காயின் அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல 4 விதமான மார்க் வச்சு இருக்கும் இல்லையா. ஸோ என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். காயின் அப்படிங்கிறதுல இந்த கீழே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாட் இருக்கும், அதுக்கப்புறம் டைமண்ட் இருக்கும், எஸ், அதுக்கப்புறம் ஸ்டார் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்னு எந்த ஒரு மார்க்குமே இல்லாம இருக்கும் இல்லையா. ஓகே, சோ இதுல டாட் அப்படிங்கிறது எங்க ரவுண்டட் டாட். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. டாட் வந்து நொய்டா. சோ இந்த லெசன்ல எழுதி வச்சுக்கோங்க, டாட் வந்து நொய்டா, ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப். சோ இந்த டைமண்ட் ஷேப் பாத்தீங்க அப்படின்னா மும்பை மின்ட்ல. சோ அதுக்கப்புறம் எந்த மார்க்குமே இல்லாம இருந்தா நோ மார்க், ஓகேவா, பிளைனா இருக்கக்கூடியது. சோ இது பாத்தீங்கன்னா கொல்கத்தா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 பாயிண்டட் ஸ்டார். 1 2 3 4 5 பாயிண்ட் இருக்கா. சோ இதான் 5 பாயிண்டட் ஸ்டார். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். ஓகேவா. சோ அப்போ டாட்டட், ஃபுல் டாட்டட் வந்து நொய்டா, டைமண்ட் அப்படிங்கிறது மும்பை, மார்க்கே எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா கொல்கத்தா, 5 டாட்டட் ஸ்டார் அப்படிங்கிறது ஹைதராபாத். ஓகே, சோ இங்கதான் வந்து நமக்கு காயின் அப்படிங்கிறது மேக் பண்றாங்க. இந்த சிம்பிள் வச்சிருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல. இனிமேல் என்ன பண்ணுங்க, காயின் ஏதாவது எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, ஓகேவா. சோ இது தவிர பொதுமக்களால் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு வித கணக்குகளில்
உள்ள இருப்பு தொகைகளும் பணமா கருதப்படுது. சோ நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்க்ல வச்சிருக்கிற டெபாசிட்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு பணமா தான் கருதப்படுது. அப்ப காகித பணங்கள் அதிகாரம் பெற்ற சட்டப்படியான ஒரு செலாவணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கரன்சி அப்படிங்கிறது இல்லையா, சோ இந்த கரன்சி அப்படிங்கிறது நமக்கு ஒரு லீகல் டெண்டர்ஸ், ஓகேவா, சோ சட்டபூர்வமான ஒரு விஷயம், அததான் இதுல சொல்றாங்க. ஓகே, சோ இந்த ரிசர்வ் பேங்க் பண அளிப்புல 4 வகையில அளவீடுகள் அப்படிங்கிறது பண்றாங்க. மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 4 ஆல்டர்னேட்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் இந்த மணி சப்ளைல பண்றாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா M1, M2, M3, M4. அப்ப M1 அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்னா கரன்சி, காயின்ஸ், டிமாண்ட் டெபாசிட்ஸ், ஓகேவா, காகித பணம், நாணயங்கள், கேட்பு வைப்புகள். சோ இது மூணுமே M1ல இருக்கக்கூடியது. M2 பொறுத்த வரைக்கும் இந்த M1ல என்னெல்லாம் இருக்குதோ அது பிளஸ் அஞ்சலக சேமிப்பு. சோ நம்ம போஸ்டல் சேவிங்ஸ் வைக்கிறோம் இல்லையா அது, அப்புறம் பேங்க்ல வைக்கக்கூடிய சேமிப்புகள் பிளஸ் வந்து நம்மளோட டெபாசிட்ஸ், இந்த பேங்க்ல வைக்கக்கூடிய இந்த டெபாசிட்ஸ் தான் சொல்றாங்க. இதுல வந்து கமா வந்து தேவையில்லை, ஓகேவா, வங்கியின் சேமிப்பு வைப்புகள். இது வந்து M2ல இருக்குது. M3ல என்னன்னா M2. அப்ப M2ல M1 வருது, M2ல இருக்கக்கூடிய போஸ்டல் சேவிங், பேங்கிங் சேவிங்ஸும் இருக்கு. இது இல்லாம அனைத்து வணிக வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள கால வைப்புகள். சோ நம்ம வந்து கமர்ஷியல் பேங்க்ல, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, சோ அந்த அமௌண்ட்டும் இதுல வரும். M4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா M3ல இருக்கக்கூடியது. அப்போ M1, M2, M3 மூணுமே கவர் ஆகுது. பிளஸ் அஞ்சலகத்துல உள்ள அனைத்து வைப்புகள். சோ நம்ம போஸ்டல் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் போஸ்டல் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறோமோ, எவ்வளவு டெபாசிட் வச்சிருக்கிறோமோ எல்லாமே வந்து இந்த M4 அப்படிங்கிறதுக்குள்ள கவர் ஆகுது. அப்போ இதுல வந்து M1, M2 அப்படிங்கிறது குறுகிய பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேரோ மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. M1ஐயும் M2ஐயும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நேரோ மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுவே M3, M4 அப்படிங்கிறது பிராட் மணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரந்த பணம், ஓகேவா, நேரோ மணி அண்ட் பிராட் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். M1, M2 நேரோ மணி, M3, M4 அப்படிங்கிறது பிராட் மணி அப்படிங்கிறது சொல்லப்படுது. சோ இது நெக்ஸ்ட் பார்த்தோம். அப்ப இந்த M1, M2, M3, M4 என்னன்னு கேட்டா தெரியணும். M1 அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம கரன்சி இருக்கு, காயின்ஸ் இருக்கு, நம்மளோட டெபாசிட்ஸ் இருக்கு. M2ல M1 கவர் ஆகும், பிளஸ் பேங்க்லயும் போஸ்டல்லையும் வைக்கிற, போஸ்ட் ஆபீஸ்லயும் வைக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ். M3ல என்ன ஆகுது, M1, M2 ரெண்டுமே கவர் ஆகும். சோ அது போக நம்ம எல்லா கமர்ஷியல் பேங்க்லயும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லயும் வைக்கக்கூடிய டெபாசிட்ஸ். M4ல என்ன ஆகுது, M3 இருக்குது பிளஸ் போஸ்டல்ல வைக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸுமே, ஓகேவா. சோ நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ அது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்துடும். சோ அப்ப இந்த M1, M2 வந்து கொஞ்சமா கவர் ஆகுறதுனால நேரோ மணி. சோ M3, M4 எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கவர் ஆகுது, அதனால பிராட் மணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கரன்சி. சோ நம்மளோட இந்த பண குறியீடு இதை யாரு கண்டுபிடிச்சாங்க, டிசைன் பண்ணது? எஸ், உதயகுமார் அவர்கள். சோ இவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர்? விழுப்புரம், ஓகேவா. சோ தமிழ்நாட்டுல விழுப்புரம் சேர்ந்தவர் இவர். அப்ப IIT மும்பைல படிச்சிருப்பாரு. இவர் தான் அந்த புதிய பண குறியீடு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்போ அப்படின்னா ஜூலை 15, 2010. சோ ஜூலை 15 என்ன தினம்? கல்வி வளர்ச்சி. எஸ், கல்வி வளர்ச்சி நாள், காமராஜரோட பிறந்த தினம். அன்னைக்குதான் வந்து இதை டிசைன் பண்றாரு. எப்படின்னா தேவநாகரி எழுத்து ரா, ஓகேவா. சோ இந்த இது வந்து தேவநாகரி லெட்டர்ல வரக்கூடிய ரா, அண்ட் இதுல ஒரு செங்குத்து கோடு போட்டாங்க அப்படின்னா அந்த ஆர் அப்படிங்கிறது ரோமன் லெட்டர். சோ அப்போ இது வந்து இந்த வடிவமைப்பு தான் சொல்றாங்க. அப்போ அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்கு அப்புறமா அமெரிக்கா, US, UK, ஜப்பான், யூரோப், சோ இந்த கண்ட்ரிக்கு அப்புறமா ஒரு தனி பண குறியீடு இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளை, பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள். சோ இதுல 4 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கேஷ் டெபாசிட் ரேஷியோ, அதாவது CDR, RDR, CRR, SLR. சோ இது ஆல்ரெடி வந்து பேங்கிங் டேர்ம்ஸ் தான், அதுல வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப கேஷ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுமக்கள் கையில வைத்திருக்கும் பணம் இல்லைன்னா வங்கி வைப்புகள்ல உள்ள பணம், ஓகேவா. சோ இதை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியதுதான் CDR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிட்ட கையில இருக்கக்கூடிய அமௌண்ட், அப்படி இல்லைன்னா நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பேங்க்ல,
ஸோ அதான் கேஷ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டெபாசிட் அப்படிங்கிறது ஓகேவா, அமௌண்டா எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்தது ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பும். ஓகேவா, சோ இது மொத்த வைப்புகள் என்ற விகிதம். இப்ப பேங்கோட சேஃப்டி லாக்கர்ல எவ்வளவு வச்சிருக்காங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நம்ம அக்கௌண்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம இப்போ சேஃப்டி லாக்கர்ல வைக்கக்கூடியது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடன் கொடுக்கறது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது வங்கியில வங்கி வைப்புகள். ஸோ இப்போ ஒரு பேங்க் அப்படின்னு இருக்குன்னா குறைந்தபட்சம் மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு வங்கிகளில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ இது எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க் வந்து ஒரு 4% அளவுக்கு அவங்க கிட்ட கேஷ் இருக்கணும். ஓகேவா, சோ அந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு பேங்க் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. சோ அதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்க கிட்ட எவ்வளவு வந்து லிக்யூடா அதாவது கேஷா வச்சிருக்காங்களோ, கேஷா வச்சிருக்க கூடியது. ஸோ இதை வந்து எவ்வளவு டெபாசிட் அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணதான் இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இது நாலும் புரியுதா? சிடிஆர் கேஷ் டெபாசிட் ரேஷியோ, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. புரியுதா இதனாலும்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி. ஓகேவா, சோ பண அளவு கோட்பாடுகள் அப்படிங்கிறது. சோ பண அளவு கோட்பாடுகள் பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்பிற்கும் இடையேயான தொடர்பை வந்து எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குவான்டிட்டி தியரிஸ் அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மணி அண்ட் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அண்ட் அந்த மணியோட வேல்யூ என்ன, அப்படி ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு விஷயம் தான் அந்த தியரி, குவான்டிட்டி ஆஃப் தியரி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பணம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பிளஸ் அதோட வேல்யூ என்ன, ரெண்டையும் பொறுத்தது. அப்போ இங்க ஃபிஷர் அப்படிங்கிறவர் தான் இந்த பண அளவு கோட்பாடு குவான்டிட்டி தியரிஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. சோ இவரோட கோட்பாடு படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிக பழமையான கோட்பாடுன்னு சொல்றாங்க. அண்ட் 1588ல டாவன் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு இத்தாலிய பொருளியல் அறிஞரால முன்வைக்கப்பட்டதுதான் இந்த குவான்டிட்டி தியரி அப்படிங்கிறது. அப்ப இதை பார்த்தோம் அப்படின்னா பணத்தின் வாங்கும் சக்தி 1911 இவர் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்றாரு, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படிங்கிறது இந்த எழுதிய என்னும் நூலை எழுதிய அமெரிக்க பொருளியலாளர் இந்த பொருளியலாளர் இர்விங் ஃபிஷரை தான் சாரும் இவர் எழுதின புக்கு. இதுல வந்து இவர் ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறத கொடுக்காரு. என்ன அப்படின்னா MV = PT அப்படின்ட்டு. ஸோ எம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மொத்த பண அளவு. ஓகேவா, ஸோ வெலாசிட்டி ஆஃப் மணி சப்ளை ஆர் குவான்டிட்டி ஆஃப் மணி அப்படிங்கிறது மொத்த பண அளவு எம். ஸோ வி எடுத்துட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் மணி, ஸோ அந்த பணத்தோட சுழற்சி வேகம் அப்படிங்கிறது. பி எடுத்துட்டோம்னா பிரைஸ் லெவல், ஸோ பொது விலை மட்டம் அப்படிங்கிறது. டி அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா வணிகத்தின் அளவு வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, அப்ப MV = PT அப்படிங்கிறது சொல்றாங்க. இதான் வந்து ஃபிஷரின் கோட்பாடு. சோ அப்போ ஃபிஷர் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மொத்த பண அளிப்பு என்பது நாட்டில் வாங்க விற்கப்படும் பண்டங்கள் பணிகளின் அளவின் பண மதிப்புக்கும் சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ எவ்வளவு வாங்குறாங்க எவ்வளவு விற்கிறாங்க அப்படிங்கிறது அது ஈக்குவலா இருக்கும். சோ அதுதான் வந்து மணி சப்ளை அண்ட் என்ன அப்படின்னா டிமாண்ட் ஃபார் மணி. ஓகேவா, சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ நமக்கு எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் தான் அந்த எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தி எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த விஷயத்த தான் அவர் சொல்றாரு, MV = PT அப்படின்ட்டு. ஓகே, சோ இந்த சமன்பாடு ரொக்க பரிமாற்ற சமன்பாடு அப்படின்னும் அழைக்கப்படுது. அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு இத சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த சமன்பாட்டை வந்து ஸோ இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இதெல்லாம் சும்மா அந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் யாரு என்ன ஃபார்முலா ஜஸ்ட் அதை எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை. சோ இது வந்து ரொக்க இருப்பு அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஷ் பேலன்சஸ் அப்ரோச். அப்ப இத சொன்னது யாரு அப்படின்னா மார்ஷல். ஓகேவா, மார்ஷல்ஸ் ஈக்குவேஷன். சோ இதுவும் படிக்கணுமான்னு யோசிக்கிறியா? சும்மா ஜஸ்ட் அந்த இது மட்டும் தெரிஞ்சா, இது கேட்டதில்ல இது வரைக்கும், சும்மா ஒரு பேசிக் நாலேஜுக்காக. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நம்ம வந்து இந்த பேங்க்ல வந்து லோன் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த லோன் கொடுக்குற ப்ராசஸ் வந்து தெரியுமா, எப்படி எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு? தெரியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து இப்போ ஒரு பேங்க்ல போய் நம்ம போயிட்டு ஒரு லோன் கேட்குறோம்னு வைங்களேன். அப்போ அந்த பேங்க்ல ஒரு 100 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. ஸோ அந்த ஒரு சரி ரொம்ப வேண்டாம், ஒரு 10 கஸ்டமர்ஸ் அந்த பேங்க்ல இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு முன்னாடி இப்போ யாராச்சும் நீங்க போய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்ல ஒரு 20% அப்படிங்கறத அவங்க எடுத்து வச்சிருவாங்க. ஓகேவா? சோ அது வந்து அவங்களோட டெபாசிட் அப்படிங்க. ஏன்னா அவங்க டெபாசிட் பண்ண போற அமௌண்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு பல்க் அமௌண்டா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது பேங்க்ல என்னவாதான் இருக்கும் அப்படின்னா சும்மாதான் இருக்கும் இல்லையா? சோ அவங்க தேவைக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப வந்து அது என்ன பிக்சட் டெபாசிட்ல எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த அமௌண்ட் என்ன பண்ணும், சும்மாதான் இருக்கும். அவங்க வேற எந்த வேலையும் இருக்கு. அப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு பிக்சர்ல போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் வரப்போகுதே தவிர அந்த அமௌண்ட் அவங்க அந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த அமௌண்ட் சும்மாதான் இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு 20% மட்டும் வைக்கிறாங்க. சோ அந்த 20% போக 80% அப்படிங்கறத லோனா கொடுப்பாங்க. இப்ப நான் போயிட்டு அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் ஒரு 1 lakh வந்து எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேக்குறேன்னா அவங்க வந்து அந்த 1 lakh வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ அதுல வந்து 20% பிடிச்சிட்டு ஒரு 80% அமௌண்ட் தான் வந்து லோனா கொடுப்பாங்க. அப்போ அந்த 20% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அடுத்தது ஒருத்தங்க லோன் கேக்குறாங்க இல்லையா? சோ அவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேக்குற அமௌண்ட்லயும் அந்த 20% பிடிச்சிட்டு மீதி ஒரு 80% தான் கொடுப்பாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் அவங்க வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் அப்படிங்கறத வித்ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மீதி அமௌண்ட கொடுப்பாங்க. அந்த நமக்கு வந்து தராங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து கம்மியா தரதுக்கான ரீசன் வந்து அதுதான். அந்த அமௌண்ட பிடிச்சு வச்சுட்டு மீதியை கொடுப்பாங்க. சோ அந்த 20%ல இன்னொரு ஆளுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து ப்ராஃபிட் யாருக்கு, அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும், நிறைய பேருக்கு லோன் கொடுக்க முடியும். சோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாங்குற அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு பக்கம் வட்டி கட்டிட்டே இருப்போம். சோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் வந்து லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகே. அந்த 20% பிடிச்சிட்டு கொடுக்குறாங்கல்ல, நம்ம கேட்கிற அமௌண்ட் வந்து ஃபுல்லா வந்து சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. சோ அது ரீசன் வந்து இதுதான். ஓகேவா? தூங்கிட்டீங்களா? 1 lakhக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஆமா. ஆனா இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து அந்த அமௌண்ட் நம்ம எவ்வளவு கேக்குறோமோ அதுக்கு. 1 lakhக்கு இல்ல, நீ எவ்வளவு வாங்குறியோ அதுக்கு கட்டினா போதும். என் கையில 80,000 தான் கொடுத்தாங்க. நான் 80,000 கட்டணுமா இல்ல 1 lakh கட்டணுமா? 80,000 தான் கட்டணும். அந்த 1 lakhக்கு கட்டுறது வந்து எங்க வரும் அப்படின்னா, அந்த கந்து வெட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அங்கதான் வரும். சோ அந்த கந்து வெட்டி கான்செப்ட்ல என்ன வரும் அப்படின்னா, இப்போ 1 லட்சம் ரூபாய் நம்ம கடன் வாங்கினா 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பிடிச்சுப்பாங்க. ஓகேவா? சோ நார்மலா சொல்றேன். நார்மலான வட்டி கிடையாது, அதுவுமே ஸ்பீடு வட்டி தான். சோ 1 லட்சத்துக்கு அப்ப 1 லட்சத்துக்கு எவ்வளவு ரூபா பிடிப்பாங்க? 10,000க்கு 1000னா ப்ராசஸிங் ஃபீயா? ஆமா, 10,000 பிடிக்கிறாங்க. ஓகேவா? 1 lakhக்கு 10,000 பிடிச்சிட்டு உனக்கு 90,000 தான் கையில தருவாங்க. ஆனா நீ பே பண்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1 lakhக்குமே நீ வந்து வட்டி கட்டணும். அப்ப அவனுக்கு என்ன அப்படின்னா, அந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது லாபம், எக்ஸ்ட்ராவா நீ கட்டுற அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கறது அந்த 1 லட்சத்துல அவங்க எடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அதுதான் வந்து அந்த கந்து வெட்டி ஸ்பீட் வெட்டி எல்லாம். புரியுதா? பட் பேங்க்ல என்ன அப்படின்னா, நம்ம வாங்குற அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி கட்டினா போதும். சோ அங்க வந்து அவங்க அதுக்கு ஈக்குவலா வட்டி போட்டுருவாங்க, அது வேற விஷயம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்ஷலின் சமன்பாடு. சோ இந்த மார்ஷலின் சமன்பாடு அப்படிங்கிறது m ஈக்குவல் டு KPY அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப m ஈக்குவல் டு m அப்படின்னா பணத்தோட அளவு. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் அந்த மணி சப்ளை அப்படிங்கிறது. சோ y அப்படிங்கிறது சமுதாயத்தோட மொத்த உண்மை வருமானம், அதாவது அக்ரிகேட் ரியல் இன்கம் ஆஃப் தி கம்யூனிட்டி. p அப்படிங்கிறது பார்த்தோம்னா பொது விலைமட்டம், பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. சோ கே அப்படிங்கறது எடுத்துட்டோம்னா மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்க விரும்பும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தோட ஒரு பகுதி. ரெப்ரசன்ட்ஸ் த ஃபிராக்ஷன் ஆஃப் த ரியல் இன்கம் விச் த பப்ளிக் டிசைர்ஸ் டு ஹோல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. ஓகே. சோ இதான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கீன்ஸ். சோ கீன்ஸ் யாரு, எதோட ஃபாதர்னு சொல்றோம்?
கீன்ஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி. ஓகேவா, நவீன பொருளியலோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் கீன்ஸ். அப்ப கீன்ஸோட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா n ஈக்குவல் டு pk, அப்படி இல்லைன்னா p ஈக்குவல் டு n/k அப்படின்னு சொல்லலாம். இதுல n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் சப்ளை ஆஃப் மணி, மொத்த பண அளிப்பு. p அப்படிங்கிறது நுகர்ச்சி பண்டங்களின் விலை மட்டம். ஸோ எவ்வளவு வந்து கன்சம் பண்றோம், கூட்ஸ் வந்து எவ்வளவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம், கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தது. k அப்படிங்கிறது பார்த்தோம்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கன்சம்ஷன் யூனிட்ஸ் த பீப்புள் டிசைட் டு கீப் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். ஸோ மக்கள் அவங்க கையில எவ்வளவு கேஷ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தது அந்த கே. ஓகேவா, அப்ப கே அப்படிங்கிறது உண்மை இருப்பு. இததான் வந்து ரியல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து உண்மை இல்லையா. ஸோ அததான் வந்து அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பணவீக்கம், இன்ஃபிளேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட் தான். ஸோ பணவீக்கம், பணவாட்டம், இன்ஃபிளேஷன், டீஃபிளேஷன் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கும். ஸோ இன்ஃபிளேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டினியூவா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், பட் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு அதுக்கான திறன் இருக்காது. ஸோ அதை தான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு 2 பேர் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா too much of money chasing too few goods அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை. சோ இதை சொன்னது யாருன்னா கோல்பன் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. சோ இந்த கோல்பன், சோ நமக்கு கோல் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், அந்த கோலை வந்து ரீச் பண்றதுக்கு துரத்திட்டு போவோம் இல்லையா. சோ அப்ப வந்து சேசிங் அப்படிங்கிறது வந்தா கோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை, அப்ப துரத்துறது கோல். சோ அடுத்த வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு அப்படிங்கிறது நிலை. சோ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். சோ இப்ப வந்து அப்நார்மலா அசாதாரணமா இருக்குன்னா நமக்கு அதை பார்த்தா இப்படி கிருகிருன்னு வந்துரும் இல்லையா. சோ கிரிகிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாதாரணமா இருந்துச்சு, அப்நார்மலா இருக்குதுன்னா கிரிகிரி. ஓகேவா, ஓகே. சோ அப்போ சேசிங் அப்படின்னா கோலு, அப்நார்மல் அப்படின்னா கிரிகிரி. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பணவீக்கத்தின் வகைகள். சோ இன்ஃபிளேஷனோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தவழும் பணவீக்கம், வாக்கிங் இன்ஃபிளேஷன் நடக்கும் பணவீக்கம், ரன்னிங் இன்ஃபிளேஷன் ஓடும் பணவீக்கம், கலோப்பிங் இன்ஃபிளேஷன் தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஸ்பிளிட் பண்றாங்க. இதுல தவழும் பணவீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா, சோ இதுல வந்து பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு கிராஜுவலா ஒரு பொருளோட விலை அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்படின்னா நமக்கு பெருசா அதுல வித்தியாசம் தெரியாது. அது கொஞ்சம் கூடிட்டே போகும், ஜஸ்ட் ஒரு 50 பைசா, ₹1 அந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது நமக்கு பெரிய சேஞ்சஸ் தெரியாது. அதுதான் தவழும் பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து மைல்டு இன்ஃபிளேஷன் அப்படின்னும் அழைக்கப்படுது, மிதமான பணவீக்கம். சோ இதுவே வாக்கிங் இன்ஃபிளேஷன் நடக்கும் பணவீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் மிதமான வேகத்துல, அதாவது இப்போ 3ல இருந்து ஒரு 9% அளவுல இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ராலிங் இன்ஃபிளேஷன் இல்லைன்னா வாக்கிங் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓடும் பணவீக்கம்னு பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்டுக்கு போயிருது, 10ல இருந்து 20% வரைக்குமே அது இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்போ அதை வந்து ஓடும் பணவீக்கம்னு சொல்லுவோம். சோ தாவும் பணவீக்கம் அப்படின்னா 20ல இருந்து 100% வரைக்கும் இருக்கும். சோ அதனாலதான் கீன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இததான் வந்து உண்மையான பணவீக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரியல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது இந்த தாவும் பணவீக்கம் தான் ரியல் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி கீன்ஸ் வந்து இந்த இன்ஃபிளேஷனா சொல்லியிருப்பாரு. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் முதல் உயர் பணவீக்கம் எப்போதும் இல்லாத அளவாக ஜிம்பாப்வே நாட்டில் வருஷத்துக்கு 3714% ஏப்ரல் 2007 இறுதியில வந்து உயர்ந்திருக்கு. ஓகேவா, அவங்களோட அந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல 3714%. ஓகேவா, 100% அப்படிங்கறது நம்ம வந்து தாவும் பணவீக்கம்னு சொல்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா 3714%னா எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப அங்க வந்து அவ்வளோ ஒரு பெரிய அளவுல அந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்குது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேவை இழப்பு பணவீக்கம், டிமாண்ட் புல் வெர்சஸ் காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். தேவை இழப்பு செலவு உந்து. சோ தேவை இழப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த அமௌண்ட் இருக்கு பாருங்க, அதிக அளவு பணம் குறைந்த அளவு பண்டங்களை துரத்துதல். சோ நம்ம கிட்ட காசு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், பட் என்னன்னா அந்த பொருள் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஓகேவா, இப்ப என்ன இப்போ கரண்ட்ல இருக்கிற சிச்சுவேஷனே சொல்லலாம், எல்பிஜி இல்லையா. சோ நம்ம கிட்ட காசு இருக்கு ஆனா சிலிண்டர் கிடைக்கல இல்லையா. சோ அததான் அந்த டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதிக அளவு பணம் குறைந்த அளவு பண்டங்களை துரத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செலவு உந்து பணவீக்கம். ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது மூலப்பொருட்கள், உற்பத்தியில மூலப்பொருட்கள் அப்படிங்கிற ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் இதர இடுபொருட்களுக்கான செலவு எல்லாம் கூடும். அப்படி கூடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ரா மெட்டீரியல்ஸோட விலை கூடிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஃபைனல் ப்ராடக்டோட விலையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பணவீக்கத்தை தான் காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம்னு வைங்களேன், அப்ப அந்த ட்ரெஸ் உருவாக்குறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும்? காட்டன், வேற த்ரெட்டு, ஓகேவா. ஸோ அப்போ இப்போ சாயமே தேவைப்படும் இல்லையா, ட்ரெஸ்ஸுக்கு வந்து சாயம் போடுறது, டை. ஸோ அப்போ இது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ். அப்ப இந்த ரா மெட்டீரியல்ஸோட விலை ஏறினாதான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலா நம்ம வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸோட காஸ்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாகும். ஓகேவா. ஸோ அப்ப அந்த ரா மெட்டீரியல்ஸோட ரேட்டு கம்மியாயிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெருசா ப்ராஃபிட் கிடைக்காது. ஓகே, ஸோ அப்ப அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும், அந்த பொருளோட விலை வந்து குறையும். அப்ப ரா மெட்டீரியல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபைனல் கூட்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுறத தான் நம்ம வந்து காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கூலி விலை சுழல், வேஜ் பிரைஸ் ஸ்பைரல் அப்படிங்கிறது. ஸோ இது எடுத்துட்டோம் அப்படின்னா கூலி உயர்வுக்கும் பணவீக்கத்துக்கும் இடையேயான காரண விளைவு உறவு அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ வந்து நமக்கான அந்த கூலி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே போல இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில பணவீக்கமும் இருக்கு, அதே மாதிரி நமக்கு அமௌண்ட்டும் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த வேஜ் பிரைஸ் ஸ்பைரல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அப்ப பண்டங்களுக்கான தேவை உயருது, நம்ம கிட்ட காசு அதிகமா இருக்கும்போது நம்ம போயிட்டு நிறைய வாங்க ஆரம்பிப்போம். ஸோ அப்ப நிறைய வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருட்கள் வந்து கம்மியாகும். அப்ப பொருட்களோட தேவை அப்படிங்கிறது அதிகமாகுது. அப்ப பொருட்களோட தேவை அதிகமாகும் போது அதை மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அதிகமா இருக்கும் இல்லையா, அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ அப்ப அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதிகமான லேபர்ஸ் அதுல இன்வால்வ் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதிகமான சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் இதுல வந்து சொல்றாங்க. அடுத்தது கரன்சி இன்ஃபிளேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அளவுக்கு அதிகமான காகித பணத்தை ரிசர்வ் பேங்க்ல இருக்குன்னு வைங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து புழக்கத்துல விடுவாங்க. ஸோ மக்கள் யூஸ் பண்றதுக்கு மாதிரி அதை சர்க்குலேட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ இதை தான் வந்து கரன்சி இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிரெடிட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் நாங்க வந்து லோன் தரோம், யார் வேணா வந்து லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனை வந்து ரொம்ப தாராளமா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தாராளமா கொடுக்கும்போது அந்த விலைவாசி உயருது இல்லையா. ஸோ அப்பவும் பணம் வந்து அதிகமா நம்ம கையில புழங்கும், ஏன்னா கடன் நம்ம அதிகமா வாங்கியிருக்கோம், பணம் அதிகமா புழங்குது. ஸோ அப்ப அதை தான் வந்து கிரெடிட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன். ஸோ வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு பட்ஜெட் டெபிசிட், இப்போ ஏதாவது ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கு ஸ்டார்டிங்ல இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிடறோம், ஆனா அதுல வந்து ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது, டெபிசிட் நிலை அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறை நிலை. சோ அதை சரி செய்யறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து அதிகமா அந்த பணம் அப்படிங்கறத அச்சிடுவாங்க. ஓகேவா. சோ அச்சிட்டு அதை பயன்பாட்டுக்கு விடுறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுதான் வந்து வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, டெபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன். சோ அந்த இடத்துல பணம் வந்து கம்மியா இருக்குது. ஓகேவா. சோ அப்ப ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த பற்றாக்குறையை சரி பண்றதுக்கு மைய வங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அச்சடிச்சு அதிகமா புழக்கத்துல விடுறாங்க. சோ அப்படி புழக்கத்துல விடும் பொழுது என்ன ஆகுது, விலைவாசி உயருது. ஓகேவா. சோ இந்த கான்செப்ட் தான் டெபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்தது ப்ராஃபிட் இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன். ஸோ அதிக லாபத்தை பெறுறதுக்காக அதோட விலையில உயர் லாப விகிதத்தை சேர்க்கிறாங்க, அதனால பண்டங்களோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. இதுதான் ப்ராஃபிட் இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுவே ஸ்கார்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னா இப்ப வேளாண்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன்னால அது பாதிக்கப்படுது, ஒரு டிசாஸ்டர் வருது இல்ல வேற ஒரு ரீசனால அது பாதிக்கப்படுதுன்னா அந்த நேரத்துல நமக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பதுக்குவாங்க. சோ கள்ளச்சந்தையில பதுக்கி வச்சு விற்பாங்க. சோ அப்ப இந்த பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்க பதுக்கி வச்சு விற்கிறாங்க இல்லையா. சோ இதனாலையும் என்ன ஆகும், விலைவாசி அப்படிங்கிறது உயருது.
ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்க, ஸ்கார்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன். ஸோ மறைமுக வரிகளான இப்போ கலால் வரி, சுங்க வரி, விற்பனை வரி, ஸோ இது எல்லாமே வந்து உயர்ந்து காணப்படும். ஸோ இது உயர்றனால என்ன ஆகும், விலைவாசி அதிகமாகும், இன்ஃபிளேஷன் வந்து காணப்படும். ஸோ ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து நம்ம கிட்ட அந்த உயர்வு, விலை உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பணவீக்கம் டாக்ஸ்ஃபிளேஷன் அப்படின்னும் அழைக்கப்படுது, வரி வீக்கம் அப்படின்னும் இத சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்ன இன்ஃபிளேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. சோ அப்ப இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பண அளிப்பு உயர்வு, சோ அதிகமான மணி சப்ளை அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செலவிட தகுந்த வருமானம் வந்து உயர்வு, டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது. சோ அப்போ அதிகமான இன்கம் வரனாலையும் இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுது. அடுத்தது உயர்ந்து வரும் பொது செலவுகள். சோ நம்ம வந்து என்ன பண்றோம், அதிகமான அளவுல செலவு பண்றோம், இதுவும் ஒரு ரீசனா இருக்கு. அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ் வந்து அதிகமா செலவு பண்ணி நிறைய பொருட்களை வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம், அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் சீப் மணி பாலிசி அப்படிங்கிறது. சோ இது என்ன அப்படின்னா மைய வங்கியோட மலிவு பணக்கொள்கை பொருளாதாரத்துல கடன் அளவை அதிகப்படுத்தும். சோ இந்த சீப் மணி பாலிசி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அவங்க கிட்ட கேஷ் அதிகமா இருக்குன்னா அதை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. சோ அப்படி சர்க்குலேட் பண்ணும்போது அதனால ஒரு இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த கடன் அதிகரிப்பு பண்டங்கள் பணிகளுக்கான தேவையை உயர்த்துவதால் ஏற்படும் விலைவாசி உயர்வு. சோ இதனால ஒரு பணவீக்கம் ஏற்படுது இல்லையா. சோ அதுவும் ஒரு இன்ஃபிளேஷனுக்கான ஒரு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பற்றாக்குறை நிதியாக்கம். சோ இப்பதான் பார்த்தோம் அந்த ஸ்கார்சிட்டி டைம்ஸ்ல வந்து ஏற்படுற இன்ஃபிளேஷன். சோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறனால இல்லைன்னா பிளாக் மணி, சோ இந்த மாதிரி ஏற்படுற இன்ஃபிளேஷன். பொதுக்கடனை நீள செய்தல். சோ உள்நாட்டுல பொதுமக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட பொதுக்கடனை அரசு வந்து திரும்ப செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா அந்த மணி சப்ளை ஆகுறதுல ஒரு இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதிகரிப்பு ஏற்படும். சோ இதுவுமே ஒரு அந்த இன்ஃபிளேஷனை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆனாலும் பண அளிப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகும். அடுத்த பணவீக்கத்தோட விளைவுகள். சோ இதோட எஃபெக்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தியின் மீதான விளைவுகள், பகிர்வின் மீதான விளைவுகள் சொல்லிட்டு ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்றாங்க. எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன், எஃபெக்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. சோ ப்ரொடக்ஷன்ல என்ன மாதிரி இது எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னா உற்பத்தியாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு ஊக்க காரணியா செயல்படும். ஓகேவா. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மிதமான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் தூண்டப்பட்டு உற்பத்தி அப்படிங்கறத அதிகமா உற்பத்தி பண்றாங்க. அப்ப அதிகமா உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகும், சோ அதிகமா மக்கள் வந்து வாங்குவாங்க இல்லையா, அந்த தேவை இருக்கிறனாலதான் அதிகமா உற்பத்தி அப்படிங்கிறது நடக்குது. அந்த இடத்துல அந்த இன்ஃபிளேஷன் அதிகமாகுது. அப்போ ஆனா பொருட்கள் வந்து கம்மியா இருக்கு, அந்த வாங்கும் திறன் அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட பெருசா இருக்காது. பட் இவங்க என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்ணி அந்த உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறாங்க, ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஸோ இது வந்து அந்த அவங்க சைட்ல நடக்கிற ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதே பகிர்வின் மீதான விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் பெற்றோர், கடன் வழங்கியோர். சோ இந்த பணவீக்க காலத்துல கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கின்றனர். சோ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இன்ஃபிளேஷன் டைம் பீரியட்ல யாருக்கு வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் வாங்கினவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஓகேவா. அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கடன் வாங்கியிருக்கோம், அப்ப திடீர்னு பணவீக்கம் வந்துருச்சு. ஸோ மணி சப்ளை வந்து அதிகமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை கொடுத்து இது பண்ணிடுவோம். பட் என்ன ஆகும், கடனை கொடுத்தவங்களுக்கு அது வந்து லாஸ் தான் அந்த டைம்ல. ஏன்னா மணியோட வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பர்ச்சேசிங் பவர் கம்மி ஆகுது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த கடனை கொடுத்தவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு விஷயம், கடன் பெற்றோர், கடன் வழங்கியோர் அப்படிங்கிறவங்க. அடுத்தது நிலையான வருமான பிரிவினர் அப்படிங்கிறது இவங்க வந்து பாதிக்க தான் படுவாங்க. ஸோ இது இவங்களுக்கு வந்து இன்கம் 20,000 ரூபாய்னா அந்த 20,000 ரூபாய் தான் அந்த டைம்லயும் வந்துட்டு இருக்கும். அப்ப அவங்களால பெருசா எந்த ஒரு பொருளையுமே வந்து வாங்க முடியாது இல்லையா. ஸோ அப்ப இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அடுத்த தொழில் முனைவோர். ஸோ இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வரமா தான் இருக்கு. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஸ் இல்லையா. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து வாங்க முடியும். இவங்க மணி சப்ளை வந்து அதிகமாச்சுன்னா ஸோ இதுவும் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் முதலீட்டாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இன்வெஸ்ட் பண்றவங்க,
ஸோ இப்போ ஏதாவது கடன் பத்திரங்கள்ல முதலீடு பண்றாங்க, இவங்க வந்து நிலையான வட்டி தான் பெற்றுட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு 1000 ரூபாய் வட்டினா எல்லா டைம்லயும் 1000 ரூபாய் தான். சப்போஸ் மணி சப்ளை அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுனால 2000 ரூபாய் வட்டி எல்லாம் அவங்களால அந்த டைம்ல வாங்க முடியாது. ஸோ அப்ப அது அவங்களுக்கு அந்த டைம்ல இவங்களுக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. லாஸ் அப்படிங்கிறது தான் இன்ஃபிளேஷன் டைமை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அப்ப இதுல யாரு ஆதாயம் அடைகிறாங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கினவங்க. ஸோ இவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 வழிகளை வந்து சொல்றாங்க. ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா பணவியல் முறைகள். ஸோ வங்கி விகிதத்தை உயர்த்தலாம், இல்லைன்னா வெளி சந்தையில வந்து அரசு பத்திரங்களை விற்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசனை சொல்றாங்க. அடுத்தது நிதியியல் முறைகள். ஸோ நிதியியல் பினான்சியல் நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம வந்து இப்ப பணவீக்கத்துக்கு எதிரான நிதியியல் நடவடிக்கைகளாவன அரசு செலவினங்களை குறைக்கணும், பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுவது, வரி விதிப்புகளை விரிவாக்குவது. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்ற விஷயங்கள் பார்த்தோம்னா குறுகிய கால நடவடிக்கை, நீண்ட கால நடவடிக்கைன்னு 2ஆ ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. அப்ப குறுகிய கால நடவடிக்கை அப்படின்னா இப்போ பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் இன்றியமையாத பண்டங்களை வந்து பங்கீடு செய்து வழங்குதல். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நீண்ட கால இது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவது, குறிப்பாக பொது விலை மட்டத்துடன் வாழ்க்கை செலவுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கும் கூலி பண்டங்களின் உற்பத்தியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துதல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். இது வந்து லாங் டேர்முக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பண வாட்டம். ஸோ டீஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா விலைவாசி குறைதல். ஓகேவா, ஸோ விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு, வேலை வாய்ப்பின்மை. ஸோ இது எல்லாமே இதோட இந்த பண மதிப்பிழப்பு செய்யும், டீஃப்ளேஷன், பண வாட்டம் டைம்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இதுல என்ன ஆகுது, விலைவாசி வந்து கம்மியாகுது அப்படிங்கிறது. அண்ட் நுகர்வோருக்கு விரும்பத்தகுந்த ஒன்றாக இருந்தாலும் அக்குறைவு உற்பத்தியையும் வேலை வாய்ப்பையும் குறைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இன்ஃபிளேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பணம் வந்து அதிகமா புழங்குது. ஸோ ஆனா வாங்குற திறமை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்ல, வாங்குற கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ டீஃப்ளேஷன் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த நுகர்வோருக்கு விரும்பத்தக்க ஒன்றாதான் இருக்கு. என்னன்னா ஓகே, எல்லாமே கூட்ஸ் எல்லாம் வந்து விலை கம்மியா இருக்கும், எல்லாம் ஓகே தான். ஆனா என்னன்னா இப்ப விலை கம்மியாகும் போது என்ன ஆகும், அதை உற்பத்தி பண்றவங்க வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது பெருசா, அதனால உற்பத்தி கம்மியாகும். உற்பத்தி கம்மியானா என்ன ஆகும் அப்படின்னா வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய அபாயம் அப்படிங்கிறது வரும். அப்ப டீஃப்ளேஷன்னால இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வேலை வாய்ப்பை பாதிக்காத வகையில் கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை குறைத்து வருவது மீள் பணவீக்கம். ஸோ இது எப்படி சொல்றாங்க, இப்ப வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமல் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறையை மீள் பணவாக்கம். அப்போ நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காம கரெக்டான ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதை கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்பு பறிபோற அளவுக்கு விடாம அதுக்காக சர்டைன் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து அதை சரி பண்றது. அடுத்தது ஸ்டாக்ஃபிளேஷன். ஸோ தேக்க வீதம் அப்படின்னு தேக்க வீக்கம். இது வந்து பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையும் வேலை வாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த ஒரு சூழ்நிலையை தான் ஸ்டாக்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த பிசினஸ் சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ட்ரேட் சைக்கிள், தொழில் ஏற்ற இறக்கங்கள், இண்டஸ்ட்ரியல் ஃபிளக்சுவேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்றோம், அந்த வணிகம் சூழல்கள் நடக்கிறது இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை மேக் பண்றது, விற்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, அவ்வளவுதான் இந்த லெசன். ஓகே, ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மும்பைல இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பணம் அப்படிங்கிறது என்ன, அதிக நீர்மை தன்மை கொண்ட சொத்து இல்லையா, அதிகமான ஒரு லிக்யூட் இது இருக்கக்கூடியது. காகித பண முறையை மேலாண்மை செய்யறது. ஸோ யார் இந்த கரன்சியை வந்து மேலாண்மை பண்றாங்க, எஸ், மைய பணவியல் அமைப்பு இல்லையா, நம்ம ஆர்பிஐ தான் வந்து பாத்துப்பாங்க. மைய அரசு இல்ல, மைய பணவியல் அமைப்பு, ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ மைய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த இதுல போயிடும். ஸோ M1 M2 ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும், அஞ்சலக சேமிப்பு, வங்கி சேமிப்பு. எஸ், அஞ்சலக சேமிப்பு, வங்கி சேமிப்பு, இது எக்ஸ்ட்ரா வருது M2ல. இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆச்சு, 11
எஸ் கரெக்ட் 1911. ஸோ அடுத்தது எம்பி அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. எம்பின்னா என்ன? சட்டப்படியான பண அளிப்பு. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு லீகல் டெண்டன்சி அப்படிங்கிறது. பணவீக்கம். ஸோ இன்ஃபிளேஷன்னா என்ன? அதிகரிப்பு. எஸ் கரெக்ட். பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்தது டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல எது வரும்? எதனால வந்து நமக்கு இது அதிகமாகும் அந்த மதிப்பு குறைவு? 4 பணவீக்கம் பார்த்தோம் இல்லையா? சோ அதுல எந்த பணவீக்கம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் கீன்னு சொல்லியிருப்பாரு? உயர் பணவீக்கம். ஓகேவா? சோ அவர் வந்து தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த பணவீக்கம் தான். அடுத்தது கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது. சோ இது என்னன்னு சொல்றாங்க? செலவு உண்டு. ஓகேவா? காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுதான். பணவீக்கத்தின் போது பயனடைபவர்கள். சோ இது சொல்லுங்க பாப்போம். இப்பதான் பார்த்தோம். யார் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குது? இன்ஃபிளேஷன். கடன் பெற்றோர். எஸ் கடன் வாங்கினவங்களுக்கு தான் இது வந்து பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது? எதிர் பணவீக்கம். ஓகேவா? டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது. சாரி, எதிர் பணவீக்கம்னா என்ன? டிஸ்இன்ஃபிளேஷன். ஓகேவா? டீஃப்ளேஷன் இல்ல, டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுதான் வந்து பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது. அப்படியே ஆப்போசிட்டா போகுது இல்லையா? அது. அடுத்தது தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது. ஸ்டாக்னன்ட் டைம் பீரியட்ல வந்து எது அது கூட இணைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எது? தேக்கம். ஓகேவா? சோ அங்கேயே இருக்கு இல்லையா? கொஸ்டின்லயே இருக்கு இல்லையா? ஸ்டாக்னன்ட் அப்படிங்கிறது தேக்கம். ஓகேவா? சோ அடுத்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை என்னன்னு சொல்றோம்? சோ இப்பதான் பார்த்தோம். விலை. ஓகே, வணிக சுழற்சி. ஓகேவா? கரெக்ட். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. மந்தமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மோசமான குறைந்தபட்சம். ஓகேவா? கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பரிமாற்றங்களில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம். சோ இந்த இலக்கணம் யார் சொல்லியிருப்பா? கிரௌதர். எஸ் சூப்பர். கிரௌதர் வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா? ஏன்னா இடையீட்டு கருவியா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திருக்கோம். கிரௌதர். அடுத்தது பற்று அட்டை அப்படிங்கிறது என்னது? கரெக்ட் தான் சொல்லுங்க. நெகிழி பணம், பிளாஸ்டிக் மணின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பாணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. சோ எந்த பாணியில? பரிமாற்ற கருவி. ஓகேவா? பரிமாற்ற கருவி. MV ஈக்குவல் டு PT. இதுல V அப்படிங்கிறது என்ன? எஸ் வெலாசிட்டி இல்லையா? சோ பணத்தின் சுழற்சி வேகம் அப்படிங்கிறது. விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது ஏற்படுவது. சோ மெதுவா உயர்ந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்? மைல்டு இன்ஃபிளேஷன், மிதமான பணவீக்கம். டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. தவழும் பணவீக்கம். சோ தவழ்ந்து போச்சு அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. ஓகேவா? சோ இதான் வந்து நமக்கு இந்த லெசன்ல சொல்லி இருக்கக்கூடியது. ஓகே. சோ கிரிப்டோ கரன்சிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டீங்க இல்லையா? ஒரே நிமிஷம். ஓகே.
ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள ஒரு டைப்பா இருக்கக்கூடியது தான் என்னன்னா பிட்காயின் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிட்காயின் மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. என்னன்னா ஈத்தீரியம், ரிப்பிள், அப்புறம் லைட் காயின். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரிப்பிள் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இத்தீரியம் எல்லாம் வந்து டெலிகிராம்லயே வந்து நிறைய ஃபேக் இதுலலாம் ஒரு மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிப்டோ கரன்சிக்கு உள்ள வரக்கூடிய கரன்சிஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நிறைய கரன்சிஸ் இருக்கு, அதுல ஒண்ணுதான் பிட்காயின். அப்ப இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணி பண்றப்ப அது செக்யூரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்க வந்து என்ன நம்பிக்கை இணையம் அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா தமிழ்நாட்டுல? ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆன்லைன் விஷயம், ஒரு ஆன்லைன் செக்யூரிட்டி சேஃப்டிக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னா காமனா டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது. அதுல ஒரு டைம் தான் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ கரன்சி ஒரு ஃபுல் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின். ஓகேவா? இந்த பிட்காயின் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்டா கொண்டு வந்த கிரிப்டோ கரன்சி. 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆனா இது வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது. ஓகேவா? புரிந்ததா? ஸோ இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது. ஓகே.